வணக்கம் நண்பர்களே. நாம் எல்லாரும் அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் சம்பாதிச்ச பணத்தை எப்படி சரியாக வச்சுக்கிறதுன்னு நமக்கு தெரியறதில்ல. பணம் ஒரு கணக்கு பாடம் கிடையாது, அது ஒரு மனோதத்துவம் அப்படின்னு மார்கன் ஹவுசல் தன்னோட சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தில் சொல்கிறாரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் பணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 முக்கியமான ரகசியங்களை பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். கடைசி டிப்ஸ் உங்கள் வாழ்க்கையை கூட மாற்றலாம். பாயிண்ட் நம்பர் 1, அதிர்ஷ்டம் மற்றும் ஆபத்து, லக் அண்ட் ரிஸ்க். முதல் விஷயம், ஒருத்தர் பணக்காரர் ஆகிறதுக்கு அவருடைய உழைப்பு மட்டும் காரணம் இல்லை, அதில் அதிர்ஷ்டமும் ஒரு பங்கு வகிக்கிறது. அதுபோல் ஒருத்தர் தோற்று போகிறாருன்னா அதுக்கு அவரோட சோம்பேறித்தனம் மட்டும் காரணம் இல்லை, அதில் ஆபத்து ரிஸ்க்கும் இருக்குது. அதனால் மற்றவங்களோட வெற்றியையோ தோல்வியையோ பார்த்து நீங்கள் உங்களை எடை போடாதீங்க, உங்கள் பாதையில் கவனமாக இருங்க. பாயிண்ட் நம்பர் 2, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, நெவர் எனஃப். ரெண்டாவது முக்கியமான விஷயம், எப்போ போதும்னு சொல்லணும் அப்படின்னு தெரியணும். பல பேர் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு தங்கக்கிட்ட இருக்கிற நிம்மதியையும் கௌரவத்தையும் இழந்துடுறாங்க. உங்கள் இலக்கு எதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள், மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க. பாயிண்ட் நம்பர் 3, கூட்டு வட்டியின் சக்தி, த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க. மூணாவது விஷயம், வாரன் பஃபட் உங்களுக்கு தெரியும். அவர் எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரர் ஆனார்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் தனது சின்ன வயசில், அதாவது 10 வயசுலேருந்தே முதலீடு ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்டாக் மார்க்கெட்னு தெரியல, அதுதான். பணத்தை சீக்கிரம் சம்பாதிக்கிறத விட அதை நீண்ட காலம், அதாவது லாங் டேர்ம் அப்படியே விட்டு வைத்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அது முக்கியம்னு சொல்கிறாரு வாரன் பஃபட். இதுதான் காம்பவுண்டிங்கோட ரகசியம். ஸோ நண்பர்களே, பணக்காரர் ஆகிறதுக்கு ஒரு கலை, அது இந்த மாதிரி நல்ல புத்தகங்கள் மூலமாக நாம் கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான புத்தகத்தோடு சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம மணி புக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.